கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை நல்லா கும்பிட்டுட்டு, அப்புறம் நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுட்டு, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விநாயகருக்கு தான் நான் நல்லா சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு சும்மா சாம்பிராணி போட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்று போடல. கல்கண்டு வச்சேன், வேறு ஒன்றும் நான் பண்ணலை. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைஞ்ச பௌர்ணமி. இன்றைக்கி பௌர்ணமின்னு சொன்னாலே தேய்பிரை பௌர்ணமி தான். இன்றைக்கி என்ன விசேஷம்னா சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தர் அந்த எழுதுவாங்க, இந்த மாதிரி யார் நல்லது பண்ணியிருக்கிறாங்க, யார் கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லி எழுதுகிற நாடு தான் சித்திரகுப்தன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு சரியாக பெரியவங்களை கேட்டால் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பௌர்ணமி எப்போவுமே சமயபுரம்மாவை நான் கும்பிடுவேன். பாருங்கள், சமயபுரம்மை நல்லா வேண்டிக்கோங்க. பூவெல்லாம் போட்டு தீர்த்தம் வச்சுருக்கேன். நல்லா வேண்டிக்கோங்க அம்மாவை. நான் எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு நான் கும்பிடுவேன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சொன்னாங்க. சித்ரா பௌர்ணமிங்கிறது பெரிய கதை. அது பெரியவங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, நான் இப்போ சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். நல்லவங்களை என்ன பாவம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எழுதுருந்தால் சித்திரகுப்தர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்னன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பெரியவங்க சொல்கிற ஆள் யாருமே இல்லை, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நல்லா கும்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி தேய்பிரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இந்த படம் பழைய காலத்து படம். எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். அதை ஃப்ரேம் போட்டார். பாருங்கள், அந்த நந்தி தேவர் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. விநாயகர், பார்வதியம்மா, சிவபெருமான் மீசை வச்சுருக்கிறார் பாருங்கள். முருகனை காணோம். அப்புறம் தான் கோச்சிக்கிட்டு மலைக்கு போயிட்டார் போல இருக்கு. அந்த அப்போ எடுத்துருக்குறாங்க. கோச்சிக்கிட்டு அவர் மலைக்கு போயிட்டார்ல, அப்போ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நானே வீடியோ பிடிக்க விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது சிவமயம் சிவபுராணம் ஒரு புக்கு இருக்குங்க. இந்த பதிகம் படித்தாவே எல்லா நன்மைகளும் உண்டாகும்னு போட்டிருக்கு. இப்போ நான் ஒன்று படித்து காட்டுறேன். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஆனால் ரொம்ப இருக்குது, படித்தா நீளமாக போயிடும். இந்த புக்கு நீளமாக ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போயிடும். அதனால் உங்களுக்கு நான் திருச்சிற்றம்பலம் ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு படித்து காட்டுறேன். உங்களுக்கு சும்மா சிம்பிளாக படித்து காமிக்கிறேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆகியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இன்னொன்று திருச்சிற்றம்பலம் இருக்குது. அதெல்லாம் படித்தானா ரொம்ப லேட் ஆகிடும். இது படிச்சுட்டே வந்தீங்கன்னா நன்மைகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு. அதனால் வாய்ஸ் எப்படி இருக்குது, சமாளிச்சுக்கோங்க. ஓகே, கும்பிட்டுக்கோங்க சாமியா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸு சொல்லாமல் போனால் நீங்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா வந்தால் ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு மூளை இருக்குல்ல, அந்த மூளையை எப்படி என்னெல்லாம் சாப்பிட்டா அவங்க நல்லது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மூளைக்கு என்னென்ன சாப்பிட்டா எது நல்லதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சோம்பு அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறுசுறுப்பை உண்டாக்கும். மாதுளப்பழம் மூளைக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அதேமாதிரி பழ ஜாமெலாம் இருக்கிற ஜாமெல்லாம் விற்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் கடையில். பழ ஜாமெலாம், ஃப்ரூட்ஸ் ஜாமெல்லாம் விற்கும். ப்ரெட்டில் நல்லா அப்படியே தடவி அப்படி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழ ஜாம் ரொம்ப அதை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது போட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அது அறிவை வளர்க்கும். இந்த மூளை அறிவை வளர்க்கும். ஒரு பழத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டி தாத்தாலாம் சொன்னது. நம்ம பாட்டி என்னமோ சாப்பிட்றோம், டேஸ்ட்டுக்கு என்னமோ சாப்பிட்றோம், கலராகணும் குடிக்கிறோம், அதெல்லாம் அது ஒன்று. ஆனால்
உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது, நரம்புக்கு எலும்புக்கு எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம மூஞ்சியை வந்து அடுத்தது அழகுபடுத்திக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.